Hello students, 12th chemistry quarterly exams la 2 marks, 3 marks, 5 mark questions என்னென்ன லெசன்ஸ்ல இருந்து நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோல சொல்ல இருக்கேன். குவார்டர்லிக்கான போர்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்து குவார்டர்லி எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்காக குவார்டர்லியில் ஆல் டிஸ்ட்ரிக்டில் கேட்ட கொஷின்ஸ் அது தனியாக ஒரு கலெக்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள், ரிப்பீட்டட் கொஷின்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் 2023லையும் 24லையும் குவார்டர்லியில் நடந்த கொஷின்ஸ். இது ஆல் டிஸ்ட்ரிக்டோட கலெக்ஷன் எடுத்து அதில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸை உங்களுக்கு எடுத்து இதில் கொடுத்துருக்கேன். அது போக லெசன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 5 மார்க்ஸ் மட்டும், அதாவது டைரக்டாக 5 மார்க்ஸாக கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியான கொஷின்ஸும் தனியாக கலெக்ஷனாக கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு லெசன்ஸ்லையும். புரிஞ்சுதுங்களா? அது போக உங்களுக்கு புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸில் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் இதில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றதும் தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த குவார்டர்லிக்கு இந்த ஒரு வீடியோ போதும். கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பக்கா ரெடினா 70க்கு 70 100% எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டீப்பாக வந்து இன்டீரியரெல்லாம் வந்து உங்களுக்கு இன்சைட்லேருந்து கொஷின்ஸ் குவார்டர்லிக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸில் தான் இன்டீரியர்லேருந்து ரொம்ப டீப்பாக வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ நான் கொடுத்த இந்த புக் பேக்கில் இருக்க இந்த கொஷின்ஸ்லாம் பாருங்கள். இது எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டெப்த்தாலாம் எடுக்கலை. ஸோ முடிஞ்ச வரையும் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் வந்து 70க்கு அழகாக 70 ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் 1 மார்க்ஸ் பக்காவாக தயாராக இருக்கணும். ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. நமக்கு கம்பல்சரி கொஷின்ஸில் வந்து ட்விஸ்ட் வச்சுருவாங்க இல்லையா? ஸோ எப்படி பார்த்தாலும் 65+ கன்ஃபார்ம் எடுத்துலாம். இல்லை கம்பல்சரியாக ஈஸியாக வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்துருவோமா? 12th கெமிஸ்ட்ரியோட முதல் போர்ஷன் பார்த்துருவோம். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 6, 7, 8, 11, 12 இதெல்லாம் குவார்டர்லியில் இருக்குது. வால்யூம் 1ல இருந்தும் வால்யூம் 2ல இருந்தும். சரிங்களா? ஸோ வால்யூம் 1ல யூனிட் 1ல புக் பேக்கில் என்னெல்லாம் பார்க்கணும்னு பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12, 13, 15 இதெல்லாம் புக் பேக்கில் வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ். யூனிட் 2 நான் வந்து உங்களுக்கு இதில் செப்பரேட்டாக நான் 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நான் ஸ்ப்ளிட் பண்ணல. என்ன ரீசன் பார்த்தோன்னா, கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையும் டைரக்ட் 5 மார்க்ஸும் கொடுப்பாங்க. சில 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை வந்து கம்பைன் பண்ணியும் 5 மார்க்ஸில் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து எல்லா கொஷின்ஸுமே நல்லா பார்த்துக்கணும். யூனிட் 2ல புக் பேக்கில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 13, 14, 15, 18 இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். என்னடா இவ்வளோ கொஷின் சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். 100% இதெல்லாம் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும். யூனிட் 3ல புக் பேக்கில் 1, 2, 3, 5, 6, 7, 8, 9, 11, 12, 13, 15, 19, 22 யூனிட் 4ல புக் பேக்கில் 1, 4, 5, 7, 9, 10, 11, 13, 15, 19, 23, 24, 27 யூனிட் 6ல புக் பேக்கில் 1, 2, 3, 5, 6, 7, 8, 9, 11, 13, 14, 16, 24 பாருங்க. யூனிட் 7ல புக் பேக்கில் 1, 2, 3, 4, 5, 9, 14, 16, 17 பார்த்துக்கோங்க. யூனிட் 8ல புக் பேக்கில் 1, 2, 3, 9, 10, 11, 12, 13, 20, 24 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 11ல உங்களுக்கு 3, 11, 12, 15 இது வரையும் பார்த்தா போதும். யூனிட் 12ல புக் பேக்கில் 5ம் 15ம் பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் இருந்தும் கேட்குற 5 மார்க்ஸ், அதாவது டைரக்ட் 5 மார்க்ஸாக என்னென்னலாம் கேட்டுறாங்க அப்படின்றத இதை சொல்கிறேன். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வந்து நம்ம 12க்கான வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குற ஒவ்வொரு வீடியோஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக வந்து கமெண்ட்ஸில் வந்து ஹை பாயிண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த ஹை பாயிண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன் காட்டும். இல்லை நியூவாக சப்ஸ்கிரைபராக வந்திருக்கீங்க அப்படின்னா ஹை பாயிண்ட்ஸ் காட்டாது. ஸோ ஹை பாயிண்ட்ஸ் காட்டுறவங்களுக்கு நம்ம சேனலுக்கு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டைரக்ட் 5 மார்க்ஸ் யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா மான் ப்ராசஸ், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ், வான் ஹார்கல் மெத்தட், பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் வித் அன் எக்ஸாம்பிள் இதெல்லாம் யூனிட் 1ல படிக்கணும். யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைமண்ட் அண்ட் கிராஃபைட், potash alum, uses of borax, boron, boric acid, silicate classified, types of silicate, quantum number and types. அடுத்து யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா structure of ammonia, decon process for manufacture of chlorine,
அடுத்தது யூனிட் 4ல எக்ஸ்பிளைன் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட். கம்பேர் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ், இது ரெண்டுமே கண்டிப்பாக படிக்கணும் யூனிட் 4ல. யூனிட் 6ல டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ், டிரைவ் த பேக்கிங் efficiency of simple cubic, body center cubic, face center cubic, இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுவுமே இதில் இருக்கிறதெல்லாம் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா? எக்ஸ்பிளைன் த ஸ்காட்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், முடிஞ்சால் இந்த 2 டிஃபெக்டும் படிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற டிஃபெக்டையும் படிச்சுக்கோங்க, அதுவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனாலும் இதுதான் கொஞ்சம் அதிகப்படியாக கேட்குறாங்க. யூனிட் 7ல இன்டிகிரேட்டட் ரேட்லாம் ஃபர்ஸ்ட் ஆர்டர், இன்டிகிரேட்டட் ரேட்லாம் 0 ஆர்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல பார்த்தீங்கன்னா டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆஸ்ட்வால்ட் டைல்யூஷன் லா, டிரைவ் த ஹாண்டர்சன் ஹாசன்பர்க் ஈக்குவேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த 2 கொஸ்டின்ஸும் யூனிட் 8ல. யூனிட் 11ல லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட், இது இல்லாத கொஸ்டின்ஸே இருக்காது யூனிட் 11ல, இது 2 கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி யூனிட் 12ல பார்த்தீங்கன்னா ஆல்டால் கன்சன்ட்ரேஷனும் கேனிசரோ மெக்கானிசம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க்ஸ், ஸோ அதனால் கம்மியாக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் படிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம், புரிஞ்சுதுங்களா? இது போக உங்களுக்கு குவார்ட்டர்லி, அதாவது இந்த ஒரு வீடியோவில் நான் கொடுக்கறது எல்லாமே வந்து அப்படியே சேம் பப்ளிக்கே வந்து இந்த லெசன்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிறது எல்லாமே குவார்ட்டர்லிக்கு பப்ளிக்கில் கண்டிப்பாக வரும். ஆனால் இது மட்டும் பப்ளிக்கு போதுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்காதீங்க. ஆனால் குவார்ட்டர்லிக்கு இது மட்டும் 100% போதும், 70க்கு 70 தாராளமாக எடுக்கலாம். ஆனால் 1 மார்க் கொஸ்டின்ஸ் தயாராகிடுங்க. புக் பேக்கில் நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுங்க. ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்னன்னு பார்த்துருவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்குது, 28 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஆல் டிஸ்ட்ரிக்டில் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸில் 2023-24 கலெக்ஷன். ஸோ தயவு செஞ்சு இதில் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் இதை தயவு செஞ்சு படிச்சிருங்க. அதாவது இப்போ இந்த ஸ்டேட் 5 மார்க்ஸ் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின், ஸ்லோ லேர்னர் இருக்கவங்க இந்த டைரக்ட் 5 மார்க்ஸை கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கு பதில் ஃபஸ்ட்டு எதை படிக்கிறீங்க, ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்லாம் கேட்குறாங்க, 3 மார்க்ஸ்லாம் கேட்குறாங்க, 5 மார்க்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் அழகாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 70க்கு ஒரு 50-45+ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு படிங்கன்னு சொல்கிறேன். ஹவு வில் யூ ப்ரிப்பேர் இன்ஆர்கானிக் பென்சீன், uses of silicons, how bleaching powder is prepared, write a short note on Ohm's signal, describe the preparation of potassium dichromate, derive Henderson equation, explain the electrometallurgy of aluminum, derive an expression for Ostwald's dilution law, explain metal excess and metal deficiency, state the role of silica in the metallurgy of copper, explain froth flotation, explain Frenkel and Schottky defect with diagram. இது எல்லாமே கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்தது, அதனால் ஸோ எல்லா லெசன்ஸுமே வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும், புரிஞ்சுதுங்களா? State the characteristics of order of reaction, derive Ostwald dilution law, explain the mechanism of Cannizzaro reaction, write a short note on Fischer-Tropsch synthesis, write a short note on bleaching action of chlorine, compare lanthanoids and actinoids, define unit cell, write the 7 types of unit cell, write the mechanism of aldol condensation, write the coupling reaction of phenol, explain 3 methods of preparation of ether, derive integrated rate equations for 0 order reactions, write the test to differentiate alcohol and phenol, write and explain Bragg's equation very important, அது உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல கூட கேக்குறாங்க, பாத்துக்கோங்க. explain pseudo first order reaction with an example, give the structure of ammonia, types of silicates and give examples for each. இந்த கிட்டத்தட்ட இந்த 28 கொஸ்டின்ஸ் வந்து நான் எத்தனை கொஸ்டின் பேப்பர்ல இருந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்க? இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13லேருந்து ஒரு 14 கொஸ்டின் பேப்பர். அதுலேயும் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எடுத்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 இருக்கும். ஆனால் அந்த ஒரு 18 கொஸ்டின் பேப்பரில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 to 5 கொஸ்டின் பேப்பர் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் சேமாக இருந்துச்சு. ஸோ அது போக டிஃப்ரெண்டான கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13 கொஸ்டின் பேப்பர் 2023யோடதும் 2024ஓடதும். ஸோ எல்லா கலெக்ஷனையும் எடுத்து அதில் எதெல்லாம் ரிப்பீட்டடாக வருதோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால தான் இது எல்லா லெசன்ஸும் குவார்ட்டர்லிக்கானது, எல்லா லெசனும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படிங்க, இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா 100% சொல்கிறேன்,
நீங்கள் 70க்கு 70 1 மார்க் கொஸ்டின் ரெடி ஆகிட்டீங்க, கம்பல்சரி ஈஸியாக இருக்குன்னா 70க்கு 70 அசால்ட்டாக எடுத்துலாம். சரி, கம்பல்சரியாக நமக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா கூட கண்டிப்பாக சொல்கிறேன் 65+ தாராளமாக எடுக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இமிடியேட்டாக பிடிஎஃப் போய் பார்க்காம தயவு செஞ்சு வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்றதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக 12க்கான வீடியோஸ் அடுத்து உங்களுக்கு மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி போட்டாச்சு, கெமிஸ்ட்ரியும் போட்டாச்சு, ஃபிசிக்ஸும் போட்டாச்சு. அடுத்தது என்ன வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் தமிழ், இங்கிலீஷ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் போட இருக்கிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள்.